அல்லேலூயா. ஓகே, எல்லாரும் நாம் உட்காரலாம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் இருந்து சில முக்கியமான காரியங்களை நாம் பேசிக்கொள்ளலாம். நம்ம போன வெள்ளிக்கிழமையிலே நம்ம பேசியிருந்தோம் பைபிள் ஸ்டடியிலையும். அதனுடைய தொடர்ச்சியாக அப்படி பேச விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு நாம் ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது ஒரு அழகான வார்த்தையை உபயோகிக்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஸோ அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் வசனத்தின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுட்டோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ராஜ்யம் அப்படின்னு தனியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். தேவனுடைய ராஜ்யங்கிறது எப்படி தெரியும்? ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா வசனத்தின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தெரியும். எப்படின்னா அந்த ராஜ்யம் அப்படின்னோம்னா நம்ம ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னோம்னா பிரம்மாண்டமாக தெரியும். ராஜ்யம் நம்மள்கிட்ட வரணும்னா சின்னதாக தெரியும். நம்ம அங்கே போகணும்னு நினச்சோம்னா பெரு வெள்ளத்தை போல தெரியும். நம்மள்கிட்ட அது வருதுன்னா சிறு துளியாக தெரியும். ஸோ நம்ம இன்றைக்கி ராஜ்யத்தை சிறு துளி மாதிரி என்ன பண்ணணும், அதை தெரிஞ்சிட்டு அதை நம்ம சேகரிக்கணும். சின்ன சின்ன காரியமாக வரும் பாருங்களேன். நான் இன்றைக்கி பேச போகிறது ஒரு சிறு துளியை போல தான் நான் பேசுகிறேன். ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக அப்படியே அப்சர்வ் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த சிறு துளி தான் பெரு வெள்ளமாய் மாறும். இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு, டைனி ட்ராப்ஸ் மேக் அன் ஓசன். டைனி ட்ராப்ஸ் மேக் அன் ஓசன். அதாவது சிறு துளிகள் மகா சமுத்திரத்தை உண்டாக்கிருமாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பேசுகிற இந்த வார்த்தைகள் சிறு துளி மாதிரி நமக்குள்ளே வந்து இன்னும் அநேகருக்குள்ளே போய் அது ஒரு பெரிய சமுத்திரத்தை உண்டாக்குவதை போல உண்டாக்குவதாக. பிரைஸ் காட். ஸோ தேவனை அறிகிற அறிவும் ஜனங்களுக்குள்ள என்ன செய்யட்டும், அது போட்டு போக போக அந்த ராஜ்யம் என்னச்சுன்னா நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம ராஜ்யத்துக்கு போக போகிறோம். ஏன்னா நிறைய இடங்களில் பைபிள் அப்படி எழுதியிருக்கும், ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய இடத்துல எழுதியிருக்கும். அதில் மெயினாக ஒரு காரியம், ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம். அப்புறம் ஆண்டவர் சொல்வார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் உம்முடைய சித்தம். ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். இப்போ பரலோகம் அது அப்படி இருக்குமியா, பூமி இது இப்படித்தாமியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு போராட்டமும். எதுக்கு நமக்கு போராட்டம் தெரியுங்களா? பரலோகம் எப்படி இருக்குதோ அப்படி இந்த பூமியும் மாறணும்னு சொல்றதுனால தான் போராட்டம். எப்படி இந்த போராட்டத்தை விட்டுருவோமா இல்லைன்னா நிற்போமா? நிற்கணும். ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொன்னார்ல, சிருஷ்டித்த உடனே சொன்னார்ல, பூமி மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சொன்னார்ல. அது மாதிரி மறுபடி ஒரு நேரம் சொல்லணும், பூமி மிகவும் நன்றாக இருக்கு. இன்னைக்கு சொல்ல முடியுமா பூமி மிகவும் நன்றாக இருக்குன்னு? நியூஸ் கேளுங்க, நியூஸ் பேப்பர் படிங்க, பூமி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? 2 வார்த்தையை படித்தோடனே ஏ அப்பா ஒரே இதே தான். கள்ளக்காதலனோடு கூட வந்து கத்தியால் குத்தி இப்படி தானே நடக்கு. இதை வந்து நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிறக்க அப்படியே வேகமாக வாசிடணும். படப்படன்னு எக்ஸ்பிரஸ் மாதிரி என்ன பண்ணிடணும், ரொம்ப நிதானமாக ஆமை மாதிரி வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்பிரிட் கனெக்டடு. அது அப்படியே நம்ம சிந்தையை வந்து என்ன செய்யும். அதனால் குட் நியூஸை நல்லா நிதானமாக வாசிங்க. நியூஸ் பேப்பர் அது நியூஸு, பைபிள் குட் நியூஸ், இதை நல்லா வாசிங்க. தேவன் இந்த சீர்கெட்ட பூமியை, பொல்லாங்கு நிறைந்த பூமியை எப்படி பரிசுத்த பர்வதமா மாற்றி இருக்கிறாருங்கிறத நல்லா வாசிங்க, நல்லா தியானம் பண்ணுங்க. இதுவும் ஸ்பிரிட்டு, இது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உலகத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தெரியும். ஆனால் இருக்கிறத வச்சு யோசிக்காதீங்க, இருக்க போறத வச்சு யோசிக்கணும். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சகைவை பார்க்கும்போது எப்படி பார்த்தாரு? ஆபிரகாம் குமாரனா பார்க்க முடிஞ்சுதா? அவன் ஆயக்காரருக்கு தலைவன், ஆனா அவனை ஆபிரகாமுக்கு குமாரனா பார்க்கிறாரு. அதே மாதிரி ஆபிரகாம் குமாரனா மாறுறாரு. ஸோ அதே மாதிரி இந்த பூமியை ஒரு அவங்களுடைய கிரியின் அடிப்படையில் பார்த்தா எப்படிதான் இருக்கு, பொல்லாங்கு நிறைஞ்சதா தான் இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த கிரியையும் தாண்டி தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் சிலுவையை வைத்து இந்த பூமியை பார்க்கணும். அது பரிசுத்த பர்வதமாக தெரியும். ஆண்டவர் அதுக்கு தாங்க சிலுவையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் பிதாவுடைய முகமே அவருக்கு என்ன செஞ்சுதான், பூமியெல்லாம் முழுவதும் இருளாய் மாறி போனதான். நமக்காக நரக வேதனை சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுபவித்து இருக்கிறார். எதற்கு? இந்த பூமி அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதற்கல்ல, அன்பினால் மீட்டெடுக்கப்படுவதற்கு. இது சாம்பலாய் மாறுவதற்காக அல்ல,
இது சிங்காரமாய் மாறுவதற்கு. சோ இதற்குத்தான் ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். ஒருவேளை கூட்டம் சின்னதா இருந்தாலும் கொஞ்சம் வீரியமா இருக்கணும். சோ அதற்கு இன்றைக்கு ராஜ்யத்துக்குன்னு நிறைய திறவுகோல் இருக்குது, நிறைய காரணிகள் இருக்குது. அதுல ஒரு விஷயத்தை நீ நான் உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஆவியின் கனி என்னெல்லாம்? எத்தனை ஆவியின் கனி? இல்ல பாவியின் கனி தான் தெரியுமா? ஆவியின் கனி என்னெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஐயா வேற லெவலு. ஐயாவை ரொம்ப பாராட்டுறோங்க ஐயா. ஆமா, அன்னைக்கு கைத்துல யாரு ஏறுவீங்கன்னு கேட்டப்போ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா என்ன பண்றாங்க, கையை தூக்குனாங்க. சூப்பர். இப்பவும் ஆவியின் கனி சொல்லுங்க அப்படின்னா சத்தம் அங்கிருந்து தான் வெயிட்டா வருது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், விசுவாசம். ஸோ 9 ஆவியின் கனி இருக்குது. அதுல முதல் கனி என்னது? அன்பு. 2வது சந்தோஷம். பிரைஸ் காட். உண்மையிலேங்க ரொம்ப முக்கியமான காரியம் சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும் தெரியுமா? சந்தோஷம் வேணும். இந்த சந்தோஷம் ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்குது. நம்ம குடும்பங்கள்ல சந்தோஷம் இருக்கணும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். என் குடும்பமா நான் இருக்குமே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். நான் என்ன பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷம் வரணும். எத்தனை பேருக்கு உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு? யாரோ 2-3 பேருக்கு தான். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபீலிங். சிலருக்கு கலரை பார்த்துட்டு என்ன செய்யும் சந்தோஷம். எல்லாரும் என்னங்க கலரு, பவர் தாங்க மேட்ரு. பிரைஸ் காட். உண்மையிலே சொல்றேங்க, நான் கலரா இருக்கிறேன், கருப்பா இருக்கேன். ஏன்னா கலருங்கிறதே தப்பு தானே, கருப்பும் ஒரு கலர் தானே. உண்மையிலே சிலருக்கு என்ன தோணும்னா, நான் மட்டும் கொஞ்சம் வெள்ளையா பிறந்திருந்தோம்னா. இந்த உண்மையிலே சொல்றேன், நீங்க உள்ளான குணத்துல நீங்க நல்லா இருந்தீங்கனாலே உங்க கலர்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க. தூக்கி சாப்பிட்டுருங்க கலரெல்லாம். பிரைஸ் காட். இப்போ நான்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தேன்னா நல்லா தான் இருக்கும், சந்தோஷம் தான் படுறேன். எத்தனை பேர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க? கையை தூக்கி சொல்லுங்க. ஆமாம், இப்போ நான் கேள்வி கேட்கல, இப்போ உங்களை கையை தூக்கி சொல்கிறேன். நான் என்ன கண்ணாடியில் பார்த்து சந்தோஷப்படுவேன்? என் வாழ்க்கையை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னொருத்தங்களை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்படுங்க. உங்களை பார்த்து எப்போ சந்தோஷம்? கருப்பா இருந்தாலும், ஒருவேளை அடுப்பாங்கரையில் கிடந்து, அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்துருங்களேன். அந்த அடுப்பாங்கரையில் கிடந்தாலும் அந்த வசனத்தை ஐயா சொன்னதுனால அந்த வசனத்தை லைட்டா சொல்லு. அப்பதான் நிறைய பேருக்கு உற்சாகம் வரும். சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய், நீங்கள் அடுப்பின் அடியில் இல்லைன்னா கடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய. அப்பா கையை தட்டுங்களேன் அந்த வார்த்தைக்காக. எப்படி கொண்டு வந்துட்டார் பாருங்களேன். செமையா இருக்குல்ல அந்த வார்த்தை. பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காங்களா? அடுப்பு நடியில கிடக்கிற. நான் சொல்லட்டுமா, அடுப்புல கிடந்தாலும் கருப்பாயிருவோம், கடுப்புல இருந்தாலும் கருப்பாயிருவோம். கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருந்தாலே கலரா மாறிடுவோங்க. பிரைஸ் காட். அப்போ நீங்க கொஞ்சம், அதான் அந்த நாட்களில் அடுப்புக்குள்ளேயே கிடப்பாங்க, புகையை ஊதி 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 அதை அடிச்சு. இப்போ பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ அந்த புகைச்சலும் வேண்டாம், அடுப்பு புகைச்சலும் வேண்டாம், கடுப்பு புகைச்சலும். ஹல்லேலூயா. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ அழகாக தெரிவிங்க தெரியுமா? நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர நீங்கள் அழகாக தெரிவிங்க. ஃபஸ்ட்டு இப்போ பாருங்களேன், சிலருக்கு அவங்க வீட்டை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், சிலருக்கு வீட்டை பார்த்தா எப்படி இருக்கும்? வீடு இப்படி இருக்க. என்னைக்குமே கம்பேர் பண்ணிட்டோம்னாலே நம்ம சந்தோஷம் போயிடும். ஹல்லேலூயா. எப்பத்திலும் கைப்பிடி சொல்லுங்களேன். நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கனாலே உங்க சந்தோஷம் போச்சு. அதனால எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்காக தரிசனம் வேண்டான்னு சொல்லல, தரிசனம் இருக்கணும். ஆனா இன்னொருத்தவங்க கூட உங்களை என்ன பண்ணிடாதீங்க. இப்ப நான் இருக்கிறேன்னா இன்னொருத்தவங்க ஊழியத்தோட கம்பேர் பண்ணி மாடலுக்கு எடுக்கலாம். இப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க, சரி நம்மளும் இப்படி செய்யலாம். ஆனால் நம்ம அவங்கள ஐயோ அவங்க இப்படி இருக்காங்க அப்படி அந்த மாதிரி கம்பேரிசனுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. இதுவே நம்முடைய சந்தோஷத்தை என்ன பண்ணிடும்,
கெடுத்து சந்தோஷம் போயிட்டுனாலே உங்க அகக்கலையும் போயிரும், முகக்கலையும். சந்தோஷம். நான் இந்த பிரசங்கத்தை பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றேன். நம்ம ஆரோக்கியத்தை பத்தி எப்ப பேசுறோம்னா கொரோனா டயத்துல தான் ஆரோக்கியத்தை பேசணும். அது மாதிரி எலிசா எப்போ செழிப்பை பத்தி பேசுறாருன்னா சமாரியாவில் கொடிய பஞ்சம் இருந்தப்போ தான் செழிப்பை பேசினாரு. நான் இப்போ சந்தோஷத்தை பத்தி பேசுறேன். ஒரு நெகட்டிவ் என்னது இருக்குதோ அந்த நேரத்துக்கு நம்ம அதுக்கான ஒரு பூரணத்தை என்ன பண்ணணும்? நம்ம சந்தோஷத்தை பார்த்து பிசாசு திகைச்சு போய் நிற்கணும். என்னடா என்ன அடி அடித்தாலும் சிரிக்காங்க, என்ன அடி அடித்தாலும் ஆராதிக்கிறாங்க, என்ன அடி அடித்தாலும் ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து அவன் திகைச்சு போய் என்ன பண்ணணும்? இவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது போல அப்படின்னு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணிடணும்? ஹல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு சந்தோஷம். நீங்கள் உங்களுக்கானதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சில நேரம் வருத்தப்பட வேண்டியிருக்கு. சிலதை பார்த்தா சந்தோஷம் வரும், சிலதை பார்த்தா வருத்தப்பட வேண்டியது. ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷப்படணும்னா அவரை பாருங்க. அவர் உங்களுக்குன்னு சிலுவையில் மரித்ததை பாருங்க. அவர் உங்களுக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்தங்களெல்லாம் பாருங்க. அவருடைய வழி நடத்துதலை நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்களை அறியாமல் நீங்கள் எப்பேற்பட்ட நெருக்கடியான நேரத்தில் இருந்தாலும் உங்களால் சிரிக்க முடியும். Praise God. சத்துரு சிரிக்கையில், ஏளனம் செய்கையில், கோலியாத்து தாவீது பார்த்தீங்கன்னா அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் பயந்துவே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இன்னும் கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நம்ம மேலே மிதிச்சிருவானாடான்னு அவன் பயந்துவே இருக்காங்க. ஆனால் தாவீது மட்டும் அவன் ஒன்று ஒன்று சொல்ல சொல்ல அல்லேலூயா அல்லேலூயான்னு கூழாங்கலை வச்சு என்ன பண்ணிட்டாரு? சப்புன்னு வச்சு விழ பண்ணிட்டாரு. பிரைஸ் காட். ஸோ நம்ம சந்தோஷத்தை நம்ம தக்க வைக்கணும்னா நம்ம வேற யாரையும் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது, நமக்கான எதையும் பார்க்கக்கூடாது. அவர் யாரா இருக்கிறார் அவரை மட்டும் பாருங்க. அவருடைய வெளிப்பாடுகளை பாருங்க, அவருடைய கிரேஸை பாருங்க, அவருடைய பவரை பாருங்க, அவருடைய லவ்வை பாருங்க. இது பெரிய அஸ்திவாரம். இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷத்தை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அக்கா சூழ்நிலையே வராதா சந்தோஷத்தை குலைக்கிறதுக்குன்னா அது 1000 விதங்கள்ல என்ன செய்யும். ஆனா நீங்க இந்த ஒரு விதத்துல இந்த 1000 விதத்தை உங்களால ஏறி மிதிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் முக்கியமா உங்க முன்னாடி வைக்கிற ராஜ்யத்தின் காரியத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. ஹல்லேலூயா. ஓகே. ஸோ இப்போ இந்த சந்தோஷம் அது ஒரு வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4:4 வாசிங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் சொல்லலாம்னு சொல்லிடலாம். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இது ஒரு வசனம் சந்தோஷத்தை பத்தி சொல்லுது. அப்ப ஆவியின் கனியில 2வது காரியமா எதுதான் எழுதப்பட்டிருக்கு? சந்தோஷம் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் இங்க பவுல் கர்த்தருக்குள் எப்போவாது சந்தோஷமா இருங்கன்னு சொல்லல. இந்த பைபிள் வசனம் இதுதாங்க நமக்கு ரொம்ப நெருக்கடியா மாறிடுது. எப்போவாது சந்தோஷமா இருங்கன்னா பரவாயில்ல, அது சேலஞ்சா இருக்காது. பைபிள் வசனம் என்னைக்குமே பூரணத்தை பேசுங்க. ஒரு கையை தட்டி சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். பைபிள் அறகுறையா எதையுமே பேசாது. எதை பேசினாலும் பூரணமா பேசும். இதுதான் நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. சில பேர் இதை விட்டுருவாங்க. இப்போ இந்த வசனத்தை சொன்ன உடனே பாருங்களேன், இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ள உட்காந்து கேட்குறோம், நீங்கள் எல்லாரும் நல்ல அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறோம், ஆமாம் ஆமான்னு நம்ம கேட்டுக்கிடுவோம். இதை கொஞ்சம் இந்த படியை தாண்டி அங்கே போன உடனே இங்கே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னம்னா ஆமா அப்படிமோ. கொஞ்சம் இந்த படியை தாண்டி அந்த பக்கம் போனோடனே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாமன்னா இல்லை, எப்போது இருக்கலாம், எப்பவும்லாம் என்ன செய்ய முடியாது. அந்த பெர்சன்டேஜ் என்ன செய்யனா குறைய. இதுதான் உலகத்தில் இருக்கிற எஃபெக்ட். ஆனால் இங்கே வந்துட்டோம்னா அங்கே என்னதான் பிரச்சனை இருக்கட்டுமே, இங்கே வந்தோம்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றோம். டக்குன்னு வெளியில் போன உடனே இல்லை, வசனம் என்னைக்குமே பூரணமாக பேசுது. இந்த பூரணத்துக்குள்ள எத்தனை பேர் வர விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க ஏற்றுக்கிடுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க. ஏன்னா முடியாத ஒன்றை ஆண்டவர் சொல்லவே, அப்போ நம்மளால முடியும். எப்பவும் நம்மளால சந்தோஷமா இருக்க. ஹல்லேலூயா. இதுக்கு நிறைய காரணங்களுக்கு, நம்ம சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு 2 விஷயத்தை வேகமாக உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். எல்லோரும் கொஞ்சம் உற்சாகமாக இருந்து கவனிங்க. ஒரு 15 நிமிடங்கள் பேசுகிறேன். நல்லா கொஞ்சம் உற்சாகமாக கவனிங்க, வேகமாக போவோம். ஹல்லேலூயா. நல்லா கையாசத்து ஹல்லேலூயா. என் கூடவே வாங்கண்ணே. ஓகே, கூட வாங்கன்னு முன்னாடி வந்துடாதீங்க, அங்கே உட்காந்து கூடவே வாங்க. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ
இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 14:17 வாசிக்கலாம். அதை வாசித்துட்டு நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பிரைஸ் காட். இப்ப தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும். இப்ப மதியம் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் வீட்டுல போய், உடனே யாராவது வந்து வசனத்தை எடுத்து ரோமர் 14:17 சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் கிடையாது, சப்பாட்டை கிழவை அப்படி சொல்லிடக்கூடாது. எதையுமே இந்த மாதிரி எழுத்துல போய் என்ன பண்ணிடக்கூடாது. அதாவது இந்த உலகம் என்ன நினைக்குன்னா, எப்போ சந்தோஷம் உண்டாகும், நல்ல அந்த கல்யாண நேரத்தில் பாட்டி வைப்பாங்க பார்த்தீங்களா, பண்டிகை நேரங்களில் கோயில் கூட நேரத்தில் அந்த தண்ணி அடித்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யுது. ஸோ அந்த மாதிரி புசிப்பு குடிப்பு நமக்கு தேவை கிடையாது. அது ஏன்னா இந்த உலகம் அதனால தான் சந்தோஷம் உண்டாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேரை பார்த்துருக்குறேன், தண்ணிலாம் அடிக்காதீங்கன்னா நாங்கள் பார்க்க வேலைக்கு தண்ணி அடித்தா தான் என்ன செய்ய முடியும் வேலை. பாருங்கள் 3 வருஷம் பார்ப்பிய, 4வது வருஷம் உங்களை வேற எங்கேயாவது பார்ப்போம். அப்படி தானே? எவ்வளவோ பேர் தவறான காரியங்களை புசித்து குடித்து. ஸோ ஆண்டவர் இந்த சாதாரண சாப்பிட்ற இந்த சாப்பாடு இந்த குடிக்கிற அதை பற்றி சொல்லலை, வேற ஆங்கிளில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. சிலருக்கு எப்போ பார்த்தாலுமே வயிறு தான் தேவனாக இருக்கும். சோறு முக்கியம்தான், ஆனால் சோறு மட்டும்தான் முக்கியம்னு என்ன பண்ணிடக்கூடாது. இப்போ சோறு 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 அப்படின்னு அந்த அந்த சாப்பாடுனாலே அப்படியே அந்த பெருந்திண்டிக்காரங்கன்னெலாம் பைபிள் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, தொண்டையில் என்ன பண்ணிடணுமா, கத்தியை வச்சிடணுமா அப்படின்லாம் சொல்லியிருக்கு பாருங்களேன். அந்த மாதிரி இந்த சாப்பாடு 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 அப்படின்னு அப்படி இருப்பாங்க. ஸோ அதுக்கு அதில் எழுதியிருக்கு. ஆனால் அடுத்து மெயின் இப்போ நம்ம அதை போய் ரொம்ப தியானிக்கணும். நம்ம தியானிக்க வேண்டிய விஷயம் இங்கே இருக்குது, சந்தோஷம். அப்போ அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா. அப்போ சந்தோஷத்தை யார் கொடுக்கிறா? பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். அந்த சந்தோஷம் தான் நம்மளை எப்போவுமே சந்தோஷமா என்ன செய்யும், இருக்க வைக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு சம்பவத்தை சொல்லி வேகமாக நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு 10 நிமிஷம் கேட்டாலும் நல்ல திருப்தியாக கேட்டுட்டு போங்க. யோவான் 16 ஒரு சிம்பிள் விஷயம் பாருங்களேன். நான் சிம்பிளாக உங்களுக்கு பேசுகிறேன், ரொம்ப ஹார்டாக கொண்டு போக விரும்பலை, சிம்பிளாக பேசி முடிப்போம். 20 வாசிங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போ அங்க சீசர்களுக்கு இதை பேசுறார். சுவிசேஷத்தின் நிமித்தமா நீங்க போவீங்க, சில துக்கங்கள்லாம் வரும். சில நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சில சீசர்களை பட்டயத்தால் என்ன பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அப்போ கொலை பண்ண உடனே ஏரோது ராஜாவுக்கு பிரதான ஆசாரியருக்குலாம் என்ன உண்டாகும், சந்தோஷம். இயேசுவை சொன்னா என்ன பண்ணிடணும், கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இப்போ அவங்க கொலை பண்ணிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு ஆளை சாக கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அழுது புலம்பிக் கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உடனே அதை நினைச்சு நீங்க அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி வைக்க மாட்டேன், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் காட். என்னைக்குமே நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலக சூழ்நிலைகள் நமக்கு சில இதில் துக்கத்தை கொடுக்கு. இப்போ நான் கொஞ்சம் ஊழியக்காரங்க சம்பந்தமாக சுவிசேஷம் சம்பந்தமாக சொல்லிட்டு நம்ம அனுதின வாழ்க்கைக்குள்ளே வர விரும்புகிறேன். இப்போ பாருங்களேன், ஊழியக்காரங்க வேகமாக போகிறாங்க. இப்போ மாமா அவங்களும் இருக்கிறாங்க, சில அனுபவங்கள் இருக்கலாம், நீங்களும் ஊழியம் செஞ்சதுன்னா அனுபவங்கள் இருக்கலாம். நம்ம இப்போ வேகமாக போய் ஒரு 10 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறோம். என்ன நடக்கும், 10 பேரும் அப்படியே எப்பா அந்த ட்ராக்ஸுக்காக தான் நான் எவ்வளோ நாளாக காத்திருந்தேன், எப்பா எங்களுக்கு இதை அப்படியே ஒரு வரப்பிரசாதமாக இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க. 10 பேரில் ஒரு 5 பேர் வேண்டான்ருவாங்க. வாங்க நீங்களும் உங்கள் ட்ராக்ஸும் கொண்டு போங்க, வந்துட்டாங்க அந்த ஆளை மதத்தை பரப்புறதுக்கு அப்படின்ருவாங்க. அடுத்து ஒரு 5 பேரில் நான் எனக்கு தெரிஞ்சு 10ல் ஒரு ஆள் தாங்க சந்தோஷமாக வாங்குவாங்க. மிச்சம் 9 பேரில் அதில் ஒரு ஆள் என்ன பண்ணுவார் தெரியுமா, நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை கஷ்டப்படுத்தணுன்ட்டு நம்ம கண் முன்னாடி கிழிச்சு என்ன பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்கும், துக்கமா? அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ட்ராக்ஸ் என்ன பண்ணிட்டோம், அவங்களுக்கு இயேசுவையே கிழிச்சு போட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் என்ன செஞ்சிடும். ஆனால் நம்ம துக்கத்தோடு வருவோம். நான் சொல்லட்டுங்களா அவங்களுக்கு ஒரு குட் நியூஸை. இப்போ இது ஒரு 2000 இது நடந்திருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். 2000 இப்படி ஒரு இடத்துல என்ன செஞ்சு ட்ராக்ஸை கிழிச்சு போட்டேன். அன்னைக்கு என்னதான் நடக்குது, துக்கமா? ஆனால் நீங்கள் ஒரு 2020
அந்த டிராக்ஸ் விழுந்த இடத்துல நீங்க வந்து நின்று பாருங்க, அங்க டிராக்ஸ் சபையாய் மறுரூபமாயிருக்கும். நல்ல கையை தட்டி. நமக்கு டிராக்ஸை கிழிச்சு போட்டப்ப எப்படி இருந்திருக்கும்? துக்கமா? அப்புறம் பிசாசு சொல்லுவான், டேய் நீங்கெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுடா, நான் எத்தனை பேர் வந்தாலும் இப்போ டிராக்ஸை கிழிச்சு போடுறேன், அடுத்த டைம் நீ வந்தனா ஒன்னேவே நான் என்ன பண்ணிடுவேன், கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லுவான். அதுக்கு பல உதாரணமும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் எதிர்த்து பேசணும். தம்பி, உன் திறமைக்கு நீ இவ்வளோ பண்ணுவன்னா அவர் திறமைக்கு நீ டிராக்ஸை கிழிச்சு போடுற, அவர் தம்முடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையை எழுப்புவார். இப்ப பாருங்களேன், ஒரு டிராக்ஸ் கிழிஞ்சு கிடந்த இடத்துல நீங்க போய் பார்க்கும்போது ஒரு சர்ச்சு நின்னா எப்படி எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறேன், ஏதோ சில காரியங்கள் கிழித்து போடப்பட்டதினால் நீங்கள் துக்கத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் உங்க காரியங்கள் எது எது கிழித்து போடப்பட்டதோ, எது எது நிராகரிக்கப்பட்டதோ, எது எது விழப்பண்ணினதோ, அந்த இடத்திலே நீங்கள் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய மகிமையான ஒரு காரியத்தை பார்க்கும்படி, அதை பார்த்து நீங்கள் மிகுந்த சந்தோஷம் அடையும்படி தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். கிழிஞ்சி போனதை அப்படி ஆண்டவர் பார்த்துட்டு என்ன பண்ண மாட்டாரு. நம்ம கூட மறந்துட்டு அப்படியே துக்கத்தில் என்ன பண்ணிடலாம், மறந்துட்டு போயிடலாம். நம்மால் அப்பதான் வீரியமா அடுத்த படம், இடைவேளைக்கு அப்புறம் படம் எடுக்கிறதெல்லாம் அவர் தான். இடைவேளை வரைக்கும் வில்லன், இடைவேளைக்கு அப்புறமா ஹீரோ தான். பிரைஸ் காட். ஆமா, ஹீரோடைய டாமினேஷன் தான். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப அடுத்து வாசிங்க. இப்ப இதெல்லாம் சீசர்களுக்கு இந்த ஊழிய சம்பந்தமா சொல்லிட்டு ஆண்டவர் எப்பவுமே பாருங்களேன், ரொம்ப இந்த ஸ்பிரிட் வேல்ட அப்படி பேசுவாரு. ஏன்னா உங்களுக்கு புரிய முடியாதுன்ன உடனே டக்குன்னு எங்க வந்துடுவாரு தெரியுமா? சும்மா அந்த அனுதின வாழ்க்கைக்கு என்ன பண்ணிடுவாரு, நான் இப்ப இந்த அனுதின வாழ்க்கைக்கு வாரேன். அடுத்து வாசிங்க. ஸ்திரீயானவளுக்கு, நல்லா கவனிங்க, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது, பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். போதும். பிரசவ காலம்ங்கிறது என்னது? சாதாரண நேரம் தான், வாழ்க்கையின் அனுதின காரியம் தானே பிரசவம்ங்கிறது. ஆனா இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? துக்கப்படுவாங்களாம். நல்லா கவனிங்க, துக்கம் நெகட்டிவ்ல மட்டும் துக்கம் வராது. இன்னைக்கு நான் முக்கியமா பேசக்கூடிய சத்தியம் என்னன்னா, பாசிட்டிவ்லே துக்கம் வருங்க. ஏங்க, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அப்படிதானே? அப்ப அதை நினைச்சு சந்தோஷம் தானே படணும். ஆனா ஒரு 7 மாசம் வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அந்த 8வது மாசம் வந்து, அதுவும் இப்போதான் டேட்டு கொடுத்துருதாங்கள, கன்சீவ் ஆன உடனே டெலிவரிக்கு டேட் என்ன பண்ணிருந்தாங்க, கொடுத்துருதாங்க. இப்போ இவங்களுக்கு இதனால பழைய நாட்களில் இருந்த பயத்தை விட, பைபிளில் எழுதப்பட்ட நாளில் இருந்த பயத்தை விட இப்போ இருக்கிற துக்கம் அதிகமாக என்ன செய்யும்? இப்போ சாதாரண விஷயத்தை சொல்றார். அடுத்து இப்போ துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே, பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான், ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அப்போ அந்த பிரசவ காலம் வந்திருக்கும் 2 வார்த்தை பைபிள் யூஸ் பண்ணுது. ஒன்று துக்கம் உண்டாகுமா, இன்னொன்று ஒரு உபத்திரவ காலமா என்ன செய்யுமா? எத்தனை பேர் இன்னைக்கு துக்கத்தோட இருக்கிறீங்க? ஐயா இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாதியா அப்படி நீங்க சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை துக்கமா இருப்போம் என்றால், நான் சொல்றேன் பிரசவ காலம் வந்திருக்கு. அது உங்க பிஸ்னஸா இருக்கலாம், இல்லை உங்க ஃபேமிலி காரியங்களா இருக்கலாம், இல்லை சபை காரியமா இருக்கலாம். ஏதோ ஒரு துக்கம் நம்முடைய தொண்டையை அடைத்திருக்கிறது என்றால், இல்லை மண்டையை நிரப்பி இருக்கிறது என்றால், நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு வந்திருக்கிற துக்கம் அது நெகட்டிவான துக்கம் கிடையாது, இது பாசிட்டிவான துக்கம். அந்த பிரசவம் நடக்கிற வரைக்கும் தான் என்ன செய்யும்? துக்கமா இருக்கும். பிரசவம் நடந்துட்டுனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வெளியில பிள்ளை உள்ள இருக்கும்போது அந்த பிரசவம் என்னதான்? உபத்திரவம், துக்கமா. ஆனா பிள்ளை வெளியில வந்துட்டுனா அதே காரியம்தான், அது சந்தோஷமா என்ன செஞ்சிருது? அப்ப இன்னைக்கு ஏதோ பெருசா இருக்கு போல வயிற்றுக்குள்ள, மண்டைக்குள்ள பெருசா ஏதோ இருக்கு, ஆண்டவர் ஏதோ பெருசா வச்சிருக்காரு போல, அதனால தான் இவ்வளவு பெரிய துக்கம் என்ன செய்யுது? உற்சாகப்படுறீங்களா? ஹல்லேலூயா. சோ அப்பதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய்
மாறும். பிரைஸ் காட். அப்ப பாருங்களேன், சாதாரண ஒரு விஷயத்தை கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமா. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் நீங்க துக்கமா இருந்தாலும் பரவாயில்ல. சபை ஒருவேளை ஒரு விதத்துல துக்கமா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பங்கள் ஒரு விதத்துல துக்கமா இருக்கலாம். இந்த வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், நான் அப்படிதான் எடுக்கிறேன். சபை பிரசவ காலத்துல என்ன செய்யுது இருக்கு, அதனால என்ன செய்யுது அது ஆக்சுவலா இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும். செகண்ட் டெலிவரிக்கு இது 10வது பிள்ளையை பெத்தெடுக்கிறாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு பொங்கல் சாப்பிட்ட மாதிரி என்ன. ஹல்லேலூயா. ஸோ நம்ம இப்போ தான் புதுசாக இதெல்லாம பெத்தெடுக்க போகிறோம் போல. ஸோ நிச்சயமாக நான் சொல்கிறேன், சந்தோஷம் உண்டாகும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் நமக்குள்ள என்ன செய்யும், உண்டாகும். ஹல்லேலூயா. ஸோ நாம் துக்கமாக இருப்பதற்கு ஆண்டவர், அப்போ நமக்கு இந்த நாலேஜ், நான் சொல்கிறேங்க, எப்போ நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா, உங்களுக்கு நாலேஜ் வந்துட்டனாலே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. பிரைஸ் காட். என்ன நாலேஜ்? எப்பா பிரசவ நேரம் கொஞ்சம் வலி இருக்கும், தாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பிள்ளை ஏற்கனவே பெத்தெடுத்தவங்க சொல்றாங்களா மற்றவங்களுக்கு, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், பிறகு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படிதானே? ஸோ அதே மாதிரி தான். சரி, இந்த அறிவு வந்துட்டுனாலே நம்ம துக்கமாக இருக்க மாட்டோம், நம்ம சந்தோஷமாக என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஸோ உங்கள் நாலேஜை பயன்படுத்தி, என்ன நாலேஜ் தான் பைபிளில் உள்ள நாலேஜ், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் வேதத்துக்குள்ளே வாங்க, அது உங்களுக்கு கரெக்டான காரியத்தை வெளிப்படுத்தி, ஒரு லைட் அடிக்கும், அந்த லைட்டை வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி ஆகும், சந்தோஷமாக மாறிடும். பிரைஸ் காட். ஓகே, இன்னைக்கு சபைக்கு ஒரு விதமான சூழ்நிலை இருக்கலாம், ஒரு தனி மனிதனுக்கு ஒரு விதமான சூழ்நிலையில் என்ன செய்யலாம், ஒருவேளை சில வியாதி, பலவீனங்கள், எதிர்காலத்தை குறித்த துக்கங்கள், எதுவா இருந்தாலும் நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தால விடுதலையாக்க முடியாத எந்த ஒரு காரியமும், அதனாலதான் எந்த பிரச்சனை இருந்தாலும் நேர வேதத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிடணும். ஹல்லேலூயா. நீங்க அந்த இடத்துக்கு வாங்கலேன், உடனே சந்தோஷத்தை நீங்க அப்படியே தக்க வச்சுக்கலாங்க. நீங்க என்னைக்கு வேதத்தை மறந்து நீங்க உலக காரியத்தோட இருக்கீங்களோ அன்னைக்கு தான் நீங்க துக்கத்தை அனுபவிப்பீங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க துக்கத்தை அனுபவிக்கிறீங்கன்னா நீங்க வேதத்துக்குள்ள வரலன்னு அர்த்தம். இன்னும் நம்ம சூழ்நிலையிலே நிக்கிறோன்னு அர்த்தம். இன்னைக்கு எத்தனை பேர் சூழ்நிலைகளை எல்லாம் மறந்துட்டு நான் வேதத்துக்குள் வருகிறேன், கர்த்தருக்குள் வந்து நிக்கிறேன், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து நிக்கிறேன்னு எத்தனை பேர் வர ஆயத்தமாகறீங்க? பிரைஸ் காட். நான் நம்புறேன் உங்க வயிற்றெல்லாம் பார்த்தா ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியுது, எல்லாம் டெலிவரிக்கு டைம் ஆன மாதிரி தெரியுது. இது வந்து ஸ்பிரிட்ல என்ன யாரும் தப்பானது, என்னடா இந்த பக்கம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு, இது வந்து ஸ்பிரிட்ல பேசுறேன்னா நம்ம சரீர பிராரமா இல்லை. ஸோ நம்புங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் என்கிற கற்பம், ஐஸ்வர்யம் என்கிற கற்பம், ஜீவன் என்கிற கற்பம், பலன் என்கிற கற்பம், ஞானம் என்கிற கற்பம் நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். வெளிப்பட போது அதுக்கு ஒரு பயமும் வேதனையும் என்ன செய்யுது. யாரும் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து நன்மையாய் முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்ப தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க துக்கமா இருந்தா உடனே யார் கிரியை செய்வா? ஆவியானவர் கிரியை செய்வார். என் பிள்ளைங்க துக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. உடனே அடுத்த பிளானை போட்டு நம்மை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு என்ன உண்டோ அதை செய்ய ஆரம்பிப்பார். பிரைஸ் காட். இன்னும் ஒரே ஒரு சின்ன சிச்சுவேஷனை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னும் இது ஒரு விதமான துக்கம், சும்மா இயல்பா நடக்கிறதுலே துக்கம் வருது பாருங்களேன். நான் சொல்றேன், இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு எனக்கு வந்திருக்க துக்கம் சும்மா இயல்பா நடக்கிறதுல வந்த துக்கம் தான், ஒன்றும் வேற வித்தியாசமெல்லாம் ஒன்றும் என்ன செய்யல. ஒரு வசனம் அப்படித்தான் சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆனா இதை நீங்க ஆவிக்குரிய பிள்ளைங்களா இருந்து என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். நானும் முன்னாடி வந்து நின்று மைக்க பிடிச்சி நானும் மேற்கொண்டு தான் என்ன பண்றேன். எனக்கு எது கஷ்டம் இல்லையா, உபத்திரம் இல்லையான்னா இருக்கிற இடம் வேற, தலை மேல இல்லை, காலுக்கு கீழே இருக்கு. எல்லாரும் உங்க உபத்திரமோ துக்கமோ பயமோ எதுவா இருந்தாலும் கொண்டு வாங்க, காலுக்கு கீழே என்ன பண்ணுங்க. எப்போ கொண்டு வர முடியுமா? நீங்க வசனத்தை எப்போ பார்க்குறீங்களோ,
ஆவியானவர் எப்போ உங்க இருதயத்துல பேசுறாரோ உங்க மேல இருக்கிற துக்கம், பாரம், கவலை, பயம், எல்லாம் வியாதி, பலவீனம் எல்லாம் எங்க இருந்தாலும் சரி, அது நேர எங்க வந்துடும், உங்க காலடிக்கு கீழே. நீங்க அதை மிதிச்சு சமட்டிட்டு என்ன பண்ணிட்டுலாம் போய்கொண்டே இருக்கலாம். பிரைஸ் காட். ஓகே, இது இயல்பா நடக்கிற ஒரு துக்கம். சிலர் நம்ம எதிர்பாராம திடீர்னு ஒரு துக்கம் வரும் பாருங்களேன். தாவீது ஒரு நேரம் அந்த சிக்லாகில் இருக்கும்போது என்ன நடக்குது, 1 சாமுவேல் 30 இருக்கு. அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்கு தேவை, சபைக்கு தேவை, குடும்பங்களுக்கு தேவை. அந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் சவுலுக்கு பயந்து அங்கங்க அப்படியே ஓடி வந்துகிட்டே இருக்கிறாரு. வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவங்க கூட இருக்கிற குடும்பத்தெல்லாம், அங்க ஒரு 600 பேர் இருக்கிறாங்க, கூட குடும்பங்கள் இருக்குது, அதெல்லாம் அங்க நிறுத்தி வச்சுட்டு இவங்க ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தா அங்க யாருமே இல்லை. என்ன நடந்தது? எல்லாரையும் அமலேக்கியர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. தாவீது வந்து பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. கடைசியில் பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் மிகவும் சத்தமாய் அழுதார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எப்படி இருக்கு வசனம்? சொல்லிச்சுலாப்பல என்ன சொல்லிச்சு? 16 அழுது புலம்புவீர்கள். அப்ப எங்க தாவீது என்ன பண்றாரு? அழுது புலம்புறாரு. எப்படி? ஏன்? அந்த பட்டணத்தையும் சுட்டரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது? கூட இருந்தவங்க எல்லாம் என்ன சிறையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து பார்த்தா, கொஞ்சம் கவனிங்க, வந்து பார்த்தா யாருமே இல்லை. இப்போ என்ன பண்றாங்க? ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த அழுகையும் சந்தோஷமா மாற முடியுமா? நான் சொல்றேன், தேவ திட்டத்தில் இருக்கிறவங்களுடைய எந்த அழுகையையும் அவரால் சந்தோஷமாய். அடுத்து பாருங்க, இன்னும் இவருக்கு கூடுதலா என்ன பிரச்சனைன்னா, ஒரு பக்கம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கிறது ஒரு பிரச்சனை. அடுத்து 6 வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். அதாவது அவங்க பிடிச்சிட்டு போனப்ப எதிரிகள் வந்து பிடிச்சிட்டு போனாங்க, நெருக்கப்பட்டாரு. எப்பவுமே பாருங்களேன், நான் இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறேன், கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவிஎஸ் நடத்துற மாதிரி நடத்த வேண்டியிருக்கு. ஓ எஸ், எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கீங்க. அதனால உங்களை அறியாமலே அப்படியே கொஞ்சம் மயக்குது. என்னது மயக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ சொன்ன ஒரு 3-4 ஹல்லேலூயா தேவையே கிடையாது. ஆனால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் ஆண்டவருக்கா சொன்னது, வார்த்தைக்கா சொன்னது. இப்பெல்லாம் உங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுலேயே ஒரு 2-3 நிமிஷம் போயிடுது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்டெடி மைண்டாக இருந்தால் தான் என்னால் பேச முடியும். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்ல போகிறேன். பிடிச்சிட்டு போனது யாரு? பகைக்கிறவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது அப்பெல்லாம் மிகவும் நெருக்கப்படலை. அப்போ நெருக்கப்பட்டார். ஆனால் மிகவும் நெருக்கம் எப்போ வருதுன்னா, அடுத்து வாங்க, சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். என்ன எறியணும்? ஏற்கனவே ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா எல்லாருடைய பொருளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எல்லாருடைய மனிதர்களையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுல எல்லாரும் நெருக்கப்படுறாங்க, தாவீதும் நெருக்கப்படுறாரு. ஆனா ஒரு இடத்துல வரும்போது எல்லாருக்கும் மனக்லேசம் என்ன செஞ்சிட்டு, அப்ப எப்போ நம்ம மனக்லேசம் அடைகிறோமோ அப்ப நெருக்கம் மிகவும் நெருக்கமா என்ன செய்யுது? சோ மனக்லேசமே என்ன செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இப்ப இங்க மனக்லேசம் உண்டான உடனே எல்லாரும் பகைவர்கள் பிடிச்சிட்டு போனதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. டக்குன்னு இப்ப எல்லாரும் யாருக்கு எதிராக வந்துட்டாங்க? தாவீதுக்கு எதிரா வந்தாச்சு. கல்லெறியதுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப தாவீதுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே சவுல் பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் யார் பிரச்சனை? இப்ப ரீசெண்டா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 2வது பிரச்சனை. 3வது ஒரு பிரச்சனை என்ன நடக்கு? உள்ளுக்குள்ள பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் இதுதாங்க. வெளியில இருக்க பிரச்சனை எங்க கொண்டு வந்துருவான்? நான் சொல்றேங்க, நீங்க எவ்வளவு பலவீனமா இருந்தாலும், எவ்வளவு பண கஷ்டத்துல நெருக்கடியில் இருந்தாலும், நீங்க உங்க குடும்பத்தாரோடு நீங்க சந்தோஷமா அதெல்லாம் சீக்கிரமா சரியாயிரும். ஆனா பிசாசு இந்த நேரம் அந்த பிரச்சனையில வச்சு, பண பிரச்சனை, பலவீன பிரச்சனையை வச்சு வீட்டுக்குள்ள, நீங்க நல்லா கவனிங்க, எப்போ வீட்டுக்குள்ள சண்டை அதிகமா வரும்? எப்போ பண நெருக்கடி இருக்குதோ, எப்போ யாராவது பலவீனமா இருக்காங்களோ அப்பதான் பயங்கர சண்டைகள் வரும் பாருங்க.
ஆனால் அந்த நேரங்களில் நம்ம பொறுமையாக என்ன பண்ணணும்? ஆனால் இங்கே பாருங்க, இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கும் வருத்தம் தானே. தாவீது என்ன சந்தோஷப்பட்டுக்கிட்டா இருந்திருப்பாரு, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான்னு அவரும் வருத்தத்தோட தான் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. ஆனால் கூட இருந்தவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இவர் கூட வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு என்ன பண்ணிட்டாங்க, கல்லை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வசனம் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். பிரைஸ் காட். ஆனா தாவீது ஒரு வேலையை செய்யறாரு. வாசிக்கலாம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நல்லா கையை தட்டி. அப்ப எப்போ உங்க அழுகை அது மாறி சந்தோஷமா மாறும்னா, நீங்க நெருக்கப்படலாம், நீங்க மிகவும் நெருக்கப்படலாம், நீங்க சவுலால் பகைக்கப்படலாம், நீங்க அமலேக்கியரால் உங்களுக்கானவைகள் கொண்டு செல்லப்படலாம், உங்க கூட இருக்கிறவங்க கல்லெறிவதற்கு நிற்கலாம். இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது பலவீனமா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, பண நெருக்கடியா இருந்தாலும் சரி, எதுவானாலும் நீங்க ஒன்ன பிராக்டிஸ் பண்ணுங்க, கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக்கிடுங்க. கர்த்தருக்குள்ள எப்படி திடப்படுத்தலாம்? யாராவது சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க. ஒரு 2 வார்த்தை முடிக்க போறேன், இன்னொரு 2 நிமிஷத்துல முடிக்க போறேன். சும்மா சொல்லுங்க, பேசுங்க. கர்த்தருக்குள் எப்படி உங்களை திடப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால சிந்தனையில இயேசு தேவன் என் கூட தான் இருக்கிறாரியா எத்தனை. அதுக்கப்புறம் வசனத்தை வாசிமா, ஆண்டவர் சூழ்நிலைக்கு ஏற்றபடி என்ன பண்ணுவாரு. இப்ப பாருங்களேன், இவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அவ அந்த ஏபோத்தை கொண்டு வர சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். சிலருக்கு நல்லா பாட்டு பாடுறது பிடிக்கும், நல்லா துதிக்கிறது பிடிக்கும். நான் சொல்றேங்க, உங்க எல்லாருக்கும் பாட்டு பாடுறதும் துதிக்கிறதும் ரொம்ப பிடிக்கணும். ஏன்னா அந்த பாட்டு பாடி நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே பாரம்லாம் போயிருங்க, உங்களுக்கு உள்ள மனநிலை மாற்றம் அடைஞ்சிரும். சும்மா அங்க பாருங்க, எஜமானனே எஜமானனே அப்படி ஒரு 2 வார்த்தை அவரை பார்த்து அப்படி சொல்ல, அப்படியே ஆகாயத்தில் அப்படியே பறக்கிற மாதிரி என்ன செய்யும், அப்படியே அன்பு அப்படியே உணர்ந்துட்டே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. எல்லாம் சேர்ந்து, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவர். எல்லாம் சேர்ந்து பாடலாம். துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அன்னைக்கு இந்த ஏபத்தை கொண்டு வான்னா ஒரு ஆவிக்குரிய காரியத்தை என்ன பண்றாரு, நம்ம யாரையா எதுக்க போனோம்னா ஆயுதத்தை கொண்டு வாமோ, அவரு ஏபத்தை கொண்டு வர சொல்றாரு. அதை வச்சுட்டு ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆராதிச்ச உடனே அவர் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? உடனே ஆண்டவர், ஆமா நீ பின்தொடர், அதை நீ என்ன பண்ணிக்கிடுவ, நீ பிடித்து கொள்வாய், எல்லாத்தையும் நீ என்ன பண்ணுவ, மீட்டுக்கொள்வ. பிரைஸ் காட். நீங்க ஏதாவது இழந்திருக்கீங்களா? நகை, பணம், ஆரோக்கியம், பேலன், ஞானம், சமாதானம், சந்தோஷம், எதையாவது இழந்திருக்கிறீங்களா? யாராவது வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்களா? இவன் நம்ம கர்த்தருக்குள் வார்த்தையை கொண்டு நம்மை நாம் திடப்படுத்துகிறோம். இழந்து போனதை எல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். அந்த தண்டை பின்தொடருங்கள், உங்களால் ஜெயிக்க முடியும். இதில் அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னு பாருங்களேன். ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை என்ன செய்யுது இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் அப்படி கொஞ்சம் வாய்மொழியாகவே சொல்லிடுறேன். இப்போ 600 பேர் கூட இருக்கிறாங்களா? தாவீதுக்கு சரி ரைட்டு, பிரச்சனை நடந்துட்டு கொஞ்சம் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி சரி ரைட் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு,
இப்போ ஒரு 3 பேர் டக்குன்னு வாங்களேன். ஓடியா ஓடியா, பரத் ஓடியா, ராகுல் ஓடியா, அனியா இப்போ இனியா இனியா ஓடியா, அப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க பார்ப்போம். நீ பின்னாடி நின்னுக்கோ, நீ லாஸ்ட்டாக நின்னுக்கோ. இப்போ இது ஒரு 200 பேர் வச்சுக்கிடுங்க, இது ஒரு 200 பேர், இது ஒரு 200 பேர், இப்போ மொத்தம் எவ்வளோ பேர்? 600 பேர். இப்போ தாவீது கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி, எப்பா கல்ல கீழே போடுங்கய்யா, நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டால் எப்படி, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அமலேக்கியரை உண்டு இல்லைன்னு என்ன பண்ணிடலாம். ஆமாம், நீங்கள் மட்டும் எதுவும் பிரச்சனை என்ன பண்ணாதீங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள என்ன திடப்படுத்துகிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து திடமாவோம். கல்லெல்லாம் துறப்படுங்க, ஏபத்தை கொண்டு வாங்க. பிரைஸ் காட். கல்லெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விழப்படுவதாக. ஏபத்து மாத்திரம் நம்முடைய கையிலே, ஏபத்துனா என்ன, ஆராதனை மாத்திரம் நம்மில் இருப்பதாக. பிரைஸ் காட். எந்த மனக்லேசமோ எந்த காரியம் நம்மில் இல்லாதபடிக்கு கற்களை எல்லாம் தூர போட்டுட்டு ஏபத்தை தூக்கி ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க இவங்க உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, சரிபடுத்திட்டார். சரிபடுத்திட்டு இன்னைக்கு அமலேக்கியனை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் பாரு அப்படின்னு வேகமா அங்க ஒரு ஆள் மட்டும் மேட்டை தாண்டி வரப்படாது, ஒரு ஆள் மட்டும் மேட்டை தாண்டி வரப்படாது. இந்த கோட்டை தாண்டி வந்த பார்த்துக்கோ, அப்புறம் நீ இந்த மேட் அளவில் தான் நிற்கணும்னு, அந்த நீ இதை தாண்டி வந்துடக்கூடாது. எல்லாம் வேகமாக வாங்கடா அப்படின்னு சொல்லி, ஆமாம் இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு வானே, அங்கேருந்து வா, இதில் வந்து நிற்கணும்னே, இதில் வந்து நின்று இந்த கட்டத்துக்கு அப்புறம் வரக்கூடாது. இப்போ வேகமாக எல்லாரும் வாங்க போவோம், அவங்கள போய் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பார்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்படி வந்தார். வந்துட்டு டேய் மற்ற 400 பேரை எங்கடா அப்படின்னு கேட்டால், அங்கே ஒரு குரூப் அவங்க ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 200 பேர் அங்கேயே உட்காந்துட்டாங்க. இந்த 200 பேர் உட்காந்துரு, நீ படுத்துரு, மேட்டில் படுத்துரு, அழுக்காகாது ட்ரெஸ்ஸு, பிரசன்னத்தில் தான் படுக்கிற, சும்மா அப்படி படுத்து. ஏப்பா ரொம்ப பக்குவமெல்லாம் படுக்கிறா, சவாசனம் செஞ்ச மாதிரியே செய்தால, கையில் கணத்தில் கையை வச்சிரு, அவ்வளோதான். இப்போ நான் நல்லா 600 பேர் இருக்காங்க, போய் என்னன்னாலும் பண்ணிடலான்னு வேகமாக வாரேன். கடைசி திரும்பி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 200 சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி அங்கே படுத்துட்டாங்க. அப்பா இவரு கூடலாம் அலைய முடியாதியா. அடுத்த ஒரு 200 விடாய்த்து போயிட்டாங்க, எங்களுக்கு இதுக்கு மேலே பலனு. இதில் நான் தாவீதை ரொம்ப பாராட்டுறேங்க. தாவீது இங்கே போய் இவன்ட்டு வந்து சண்டையும் போடலை, அவன்கிட்ட போய் சண்டையும் போடல, என்ன யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்லாம் என்ன பண்ணலை. இவனை ஆடா யுத்தத்துக்கு ஆடா, வாராம் பாரு, வரக்கூடாது, உனக்கு தான் விடாய்ச்சி போயிட்டிய பிடிச்சி என்ன பண்ணலை. தாவீது சூப்பர் தலைவன்க, கையை தட்டுங்களேன் தலைவருக்காக. அப்படியே போயிட்டே இருந்தார். திடீர்னு திரும்பி பார்க்காரு, 400 பேர் ஆளை காணும். ஆனால் மனுஷன் வெக்ஸ் ஆகல. பரவாயில்ல, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அமலேக்கியரை முறியடிக்க நான் இழந்து போனதை ஒன்று விடாமல் திரும்ப பெற்றுக்கொள்ள எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் என் கூட வாரீங்க, எத்தனை பேர் என் கூட வாரீங்க, எத்தனை பேர் தாவீதை போல ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவனாய் கர்த்தருடைய பலனை நம்பி, எண்ணிக்கையில் அல்ல எண்ணங்களில் இருக்கிறது நம்முடைய வெற்றி. பிசாசு தந்திரமா இவன் ஒரு பெருங்கூட்டமா இருந்தா ரொம்ப உற்சாகமா போவான்னு சொல்லிட்டு ஒரு மெஜாரிட்டி என்ன பண்ணிட்டான், 200 நிப்பாட்டிட்டான். ஆனா தலைவர் 400 பார்த்து வருத்தப்படல, 200 பார்த்து இருக்கிறது போதுண்டா. கேட்டிருப்பாரு நினைக்க, நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குன்னு நினைக்கிறியாடா. நான் கோலியாத்தை வீழ்த்தினவன், சொல்லுங்க, நான் கோலியாத்தை வீழ்த்தினவன். அமலேக்கியர் எனக்கு எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பிரைஸ் காட். வாங்கடா போன இந்த 200 கூட்டு போய் என்ன பண்றாரு, அந்த 400க்கும் சேர்த்து பலத்தோட என்ன பண்றாரு, இல்லாதவைகளுக்காய் வருத்தப்படாதீர்கள், இருக்கிறவைகளை கொண்டு என்ன செய்ய முடியுமோ நல்லா நல்லா சொடக்கு போட்டு சொல்லுங்க, நல்லா சொடக்கு போட்டு இருக்கிறதை கொண்டு உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட. இப்பவும் தேவன் நமக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். இந்த பலத்தோட நம்மால முன்னேறி செல்ல முடியும், நம்மால் வெற்றியை பெற முடியும். Praise God. Hallelujah. அந்த 200 பேரை கொண்டு என்ன பண்ணிட்டாரு,
ஜெயிச்சிட்டார். ஜெயிப்பீங்க. நீங்க எந்த விதத்திலையும் தோற்று போக மாட்டீர்கள். எதையும் நீங்கள் இழந்து போய் நிற்க மாட்டீர்கள். இழந்ததெல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப இதுல இன்னொரு தாவீதுடைய ஒரு பெரிய குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு. தாவீதுடைய மனசு என்ன தெரியுமா? இவங்க யுத்தத்துக்கு வராதெல்லாம் பெரிய குற்றமாவே என்ன செய்யல, எல்லாம் நல்ல ஸ்பிரிச்சுவல் லீடருக்கான நல்ல மெச்சூரிட்டிங்க. இந்த மெச்சூரிட்டி என்கிட்டையும் இருக்கணும், உங்க எல்லார்ட்டையும் இருக்கணும். நான் இப்படி பிளான் பண்ணேன், சர்ச்சில் ஒரு நாள் வருமானத்தை கொண்டு வந்து எல்லாரும் பகிர்ந்து அளிக்கணும்ட்டு. அப்போ ஆண்டவர் சித்தமானால் வரக்கூடிய நாட்கள் அந்த ஒரு சின்ன சமநிலை பிரமாணத்தை ட்ரை பண்ணுவோம். நான் என்ன சொன்னாலும் எனக்கு கீழ்ப்படிஞ்சு வாங்க, வேற லெவலில் சர்ச்சை கொண்டு போவோம். சின்ன சின்னதாக செய்வோம், ரொம்ப பெருசாக செய்ய போகிறோம், சின்ன சின்னதாக செய்வோம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். இவரெல்லாம் வந்த உடனே இவர் இவங்களுக்கெல்லாம் அந்த பங்கு கொள்ளையாடினதில் பங்கு கொடுக்கணும்னு சொன்னால், இந்த 200 கூட வந்த 200 இது இவங்க சொல்கிறாங்க, ஆஹா அவங்க ஸ்திரீகள் அவனுடைய புருஷர்கள் அவங்களுடையதை மட்டும் கொடுங்க, நம்ம கொள்ளையாடுனதுல ஒரு பங்கு என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம தான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறோம் யுத்தம். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க நம்ம பலத்தால தான் ஜெயிச்சோம்னு. தாவீதுக்கு தான் தெரியும், இல்லடா நம்ம பலத்தினால ஜெயிக்கலடா, தலைவர் கொடுத்த கிருபையினால தான், அவருடைய அபிஷேகத்தினால தான் அமலேக்கியரை நாம என்ன பண்ணியிருக்கிறோம். அல்ல, கிருபையை உணர்ந்தவர்கள் பகிர்ந்து கொடுப்பார்கள். Praise God. கடை சொல்றாரு, இல்ல இல்ல நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும். அதுவும் பாருங்களேன், இவங்க எல்லாம் சோம்பேறிகள்னு சொல்லல, இவங்கெல்லாம் விடாய்த்து போனவங்கன்னு சொல்ல. அந்த வார்த்தைலாம் செமையா இருக்கும் பாருங்களேன். இவங்களை என்ன சொல்றாங்க, இவங்க முடியாதையா ஆளை விடுங்கன்னு படுத்துட்டாங்க. இவங்களுக்கு அவர் சொல்றாரு, ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களாம். அவர் எப்படி எடுத்துட்டா தெரியுமா? நம்ம பொருள் எல்லாம் இருக்கிற கொஞ்சத்தை பாதுகாத்துட்டு இருந்தவங்கன்னு என்ன பண்ணிட்டாரு. தாவீது வேற லெவல் ஸ்பிரிச்சுவல் லீடர். ஸோ நானும் அப்படி இருக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு கூட அப்படி என்ன பண்ணுங்க. ஹல்லேலூயா. எப்படி மிகவும் நெருக்கப்பட்டிருந்தார், இப்போ மிகவும் பெருக்கப்பட்டு இருக்கிறார். காரணம் என்ன? கர்த்தருக்குள்ள ஃபர்ஸ்ட் தன்னை திடப்படுத்தினார். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் அவர் ஒடுங்கி போகல, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினார். கூட 600 பேர் இருந்த இடத்துல 400 பேர் நின்று போனாலும் 200 பேரை கொண்டு போய் மிகப்பெரிய காரியத்தை சாதித்தார். வராதவங்களுக்கு என்ன பண்ணார்? பகிர்ந்து கொடுத்தார். இதெல்லாம் சந்தோஷத்தை நாம் அனுபவிப்பதற்கு, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு ஆவியானவர் கொடுக்க. அப்போ இயல்பா நடக்கிறதுல நமக்கு துக்கம் வரும். பிரசவம் இயல்பு தானே. ஆனா இங்க பிடிச்சிட்டு போனது இயல்பு கிடையாது, திடீர்னு எதிர்பாராம நடந்தது. அதுலயும் நமக்கு துக்கம் உண்டாகலாம். ஆனா 2 இடத்துலையும் நம்மளால வசனத்தின் அடிப்படையில் ஆவியானுடைய பலத்தோடு நம்மால் ஜெயமாய் முன்னேறி செல்ல முடியும். எழுந்து நிற்கலாமா? ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். ஓகே, எழுந்து நில்லுங்க. ஓகே, அப்படி நில்லுங்க. சேர்ந்தே ஜெபம் பண்ணி முடிச்சு சேர்ந்து நின்றுங்க. அப்படி நில்லுங்க. அந்த பக்கம் வா வா. ஓகே, எல்லாரும் நாம் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ராஜ்யத்தின் மிகப்பெரிய ஒரு காரியம் சந்தோஷம். ஆவியின் கனியில 2வது எழுதப்பட்டிருப்பது சந்தோஷம். ஆண்டவரே, சில இயல்பா நடக்கிற காரியங்கள் கூட எங்களுக்கு சில நேரத்தில் துக்கமா தெரியுது ஆண்டவரே. ஆனா நாங்க இப்ப வேதத்தின் அடிப்படையில், வேதத்தின் வெளிச்சத்தில் நாங்க கற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுக்கு வந்திருக்கிற துக்கம் அது நெகட்டிவான துக்கம் அல்ல, அது பாசிட்டிவான துக்கம். புதிய ஒரு காரியம் எங்களுக்குள்ள இருந்து உண்டாகிறது. ஒரு பிரசவ வேதனையாய் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. பிரசவ வேதனை என்பது நெகட்டிவா இருந்தாலும் அதன் மூலமாய் பிறக்க போகிற ஒரு குழந்தை என்பது அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. துக்கம் நீங்கி, உபத்திரவம் நீங்கி ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. அதை போல இயல்புக்கு அப்பாற்பட்டு நாங்கள் எதிர்பாராத விதமாகவும் சில துக்கங்கள் நடக்கலாம். ஆனால் நாங்கள் உமக்குள் எங்களை திடப்படுத்திக் கொள்ளும் போது அந்த துக்கமும் சந்தோஷமாய் மாறும். ஹalleluya. புதிதாய் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு துக்கம் உண்டாகிறது, இருந்த ஒன்றை இழந்து போகும் போதும் ஒரு துக்கம் உண்டாகிறது. 2ஐயும் நாம் சரிபடுத்த முடியும். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord, thank you Lord. ஓ நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. நாம் இருக்கிற அத்தனை பேரும் இருந்து ஒரு 200 பேர் இருந்தாலும் நாம் அமலேக்கியரை முறியடிக்க முடியும். நமக்கானவைகளை நாம் மீட்டு கொள்ள முடியும். ஹalleluya. Thank you Jesus. நம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காய் ஒன்றாய் இணைத்திருக்கிறீர்.
அன்றைய தொடர்ந்து எவ்வளவு நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ராஜ்யத்துக்காக நாங்கள் நின்று எங்களுக்கு எதிரடையாய் வருகிற காரியங்களை எல்லாம் நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டு உடைய வார்த்தையால், ஆராதனையால், பரிசுத்த ஆவியின் பலத்தால் அதெல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்ள கிருபை கொடுங்க. எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் வார்த்தையின் மூலமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய நிலைமையில ராஜ்யத்தின் மனநிலையோடு இதை சரியான விதத்தில் ஏற்றுக்கொண்டு, அப்பா நாங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை கொடுங்க. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே ஆமென், ஆமென், ஆமென். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நீதியும் சமாதானம் சந்தோஷமும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. நம்முடைய துக்கம் துக்கமாகவே இருக்காது, சந்தோஷமாக மாறும். சந்தோஷம் மிகுந்த சந்தோஷமாய் மாறும். அவருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.